வணக்கம். மகா கும்பமேளாவில் மோனாலிசாவை தவிர நம்ம கவனத்தை ஈர்க்கும் இன்னொரு விஷயம் அகோரிஸ். அவங்கள பார்த்தா நமக்கு சில சமயம் பயமாக இருக்கும். உடம்பெல்லாம் சாம்பல் பூசிக்கிட்டு சடாமுடியோடு திரியறவங்களை பார்த்தா சில நேரங்களில் அருவருப்பாக கூட இருக்கும். ஏன்னா அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை, புரியறது இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். ஆனால் அவங்களுடைய வழக்கங்கள், நம்பிக்கைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தத்துவங்கள் இருக்குது. இதை விளக்கிறதுக்கு ஒரு ராஜா சார் பாட்டும் இருக்குது. அது என்ன பாட்டு, அது என்னென்ன உண்மைகளை சொல்லுது அகோரிகளை பற்றி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்றைக்கி பேசலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. நான் பிரியா பார்த்தசாரதி. என்னோட சேர்ந்து இசையுடன் இணைந்து இன்ப நிலை வலைகளில் நீந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. ராஜா சாரோட பாடல்கள் நம்மளை சிரிக்க வைக்கும், சில நேரம் அழ வைக்கும், சிலிர்க்க வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும், துன்பங்களை மறக்க வைக்கும், துடிப்புடன் இயங்கவும் வைக்கும். He is not just a mere entertainer. சில நேரங்கள் அவர் நமக்கு அம்மா ஆயிடுறாரு, சில நேரம் டாக்டர் ஆயிடுவார், சில நேரம் டீச்சர் ஆயிடுவார். அவரோட பாடல் ஒன்றின் மூலமாக எப்படி புரிந்து கொள்ள முடியாத அகோரி தத்துவங்களை நமக்கு புரிய வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். 2009 வருடம் வெளிவந்த படம் நான் கடவுள். இயக்குனர் பாலாவுடைய டைரக்ஷனில் ஆர்யா, பூஜா இன்னும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் நம்மளுடைய நெஞ்ச பிசையும். அதுலேயும் இதில் ராஜா சாரோட மியூசிக் நம்மளுடைய நெஞ்சை துளைத்து ஆன்மாவையே டச் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நாயகன் ஒரு அகோரி, நாயகி ஒரு பிச்சைக்காரி. இந்த இரண்டு பேருடைய உலகத்தை தான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த படத்தை என்னால் முழுசாக பார்க்கவே முடியல. ஏன்னா இந்த உலகங்கள் நமக்கு புரியாத உலகம். புரியாதுன்னு சொல்கிறத விட புரிந்து கொள்ள நாம் முயலாத உலகம்னு சொல்லணும். ஏன்னா அத்தனை கஷ்டமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. சொசைட்டியோட அண்டர்பெல்லியை தோல் உரிச்சு காட்டியிருந்தார் இந்த படத்தில் பாலா அவர்கள். இந்த படத்தில் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சாங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மது பாலகிருஷ்ணன் அவர்கள் குரலில் வந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. ஆழ்ந்த பக்தி உணர்வோடு அமைந்திருக்கும் இந்த பாடலுக்கு இசையமைத்து வரிகளும் எழுதியிருந்தார் நம்ம ராஜா சார். இந்த பாடலுடைய வரிகள், இசையமைப்பு மற்றும் காட்சியமைப்பு இது எல்லாமே இந்த அகோரிகளோட நம்பிக்கையை எடுத்து உரைக்கும் விதமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த அகோரிகளோட நம்பிக்கைகள் என்னென்ன, அது இந்த பாடலில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அகோரி தத்துவம் 1, இம்பர்மனன்ஸ், அதாவது நிலையின்மை. இந்த படைப்பு எல்லாமே ஆண்டவனால் படைக்கப்பட்டது, இதெல்லாம் உண்மைதான், ஆனால் நிலை இல்லாதது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இதனால தான் இந்த சாம்பலாக போகிற உலகத்தோடைய அந்த உண்மையை உணர்த்து தான் அவங்க உடலெல்லாம் இந்த சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு தெரியுறாங்க. இதை தான் இந்த பாடலுடைய ஆரம்ப வரிகளும் உணர்த்துது. ஆண்டவனோட சிருஷ்டி தான் நாம் எல்லாருமே அப்படிங்கிறது, நம்ம ஒரு நிலையில்லாத வாழ்க்கையில் இருக்கோம், ஒரு பாசிங் ஃபேஸ் தான் இது நமக்கு அப்படிங்கிற உணர்த்துற மாதிரி வந்த வரிகள் தான். பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம்பு உதிரம், பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம்பு உதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அதாவது இந்த உடம்பே வந்து ஒரு பிச்சை பாத்திரம் தான், அந்த ஆண்டவன் போட்ட பிச்சை. அதுக்கு நாம் சொந்தம் கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாடவும் கூடாது. ஏன்னா இதுவே நிலை இல்லாதது, இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு சாம்பலோட போகக்கூடியது அப்படிங்கிற உணர்த்துகிற வரிகள் தான் இது. இந்த உடல் மாத்திரம் இல்லை, இந்த உடல் மூலமாக நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு கிடைத்த பிச்சை. அதனால தான் இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துக்கிற ஒரு பக்குவத்தை அடையிறதுக்கு நாம் பாடுபடணும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் பிச்சை தானே. பாத்திரத்தில் எது விழுந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற வரிகள் தான் இது. 2வது சரணத்துலேயும் ஒரு வரியில் இதே விஷயம் வரும். வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஸோ இது வந்து இந்த பாடி வந்து வெறும் ஒரு பிச்சை பாத்திரம் தாங்கிற போது இதுக்கு நடக்கும் விஷயங்கள், இந்த காரியங்கள்லாம் அறிகிற அளவுக்கு நமக்கு இது உண்மையும் தெரியறது இல்லை, நமக்கு அந்த மாதிரி ஒரு பார்வையும் இல்லை. ஸோ இந்த சூத்திரம் வந்து அது ஆண்டவன் கிட்ட தான் இருக்குது, நாம் எதுக்குமே பொறுப்பெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அகோரி நம்பிக்கை 2 என்னன்னா எம்ப்ரேசிங் த இம்பியூர், அதாவது நான் டுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நம்புகிறாங்க. நான் டுவாலிட்டின்னா என்னென்னா, இந்த உலகம் எல்லாமே ஆண்டவனுடைய படைப்பு, இதில் நல்லது என்ன கெட்டது என்ன, இரவு என்ன பகல் என்ன, ஸோ எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்பிக்கிறது தான் இந்த நான் டுவாலிட்டி. அதனால தான் அவங்க மனசில் அழகு அழுக்கு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அவங்க இதனால தான் அழுக்கில் பிறல்றாங்க, சாம்பலை பூசிக்கிறாங்க, கழுத்தில் மண்டை ஓடு மாலை போட்டுக்கிறது, எலும்பை கையில் தூக்கிட்டு சுற்றுறதுன்னு அவங்க பண்ணுறது எல்லாமே
இந்த விஷயத்தை அரவணைக்கிறதுக்காக தான். நாம தான் எல்லாத்துக்கும் பாகுபாடு பார்க்குறோமே, உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டது பிளாக்கு ஒயிட்டுன்னு எல்லாத்தையுமே பிரித்து வைக்கிறது நம்ம சாதா ஜனங்களுடைய ஒரு நிலையாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி அனைத்தும் ஒன்று தான் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கறது தான் இந்த அகோரிகளுடைய நிலைப்பாடு. இதை இந்த பாடலில் இந்த ராகத்தை எடுத்து உபயோகித்த விதத்தில் ராஜா சார் உணர்த்தியிருக்காருன்னு எனக்கு தோணுது. இந்த பாடலுடைய ராகம் வந்து வகுலாபரணம் அப்படிங்கிற ராகம். இது வந்து ஒரு மேளகர்த்தா ராகம், சம்பூர்ண ராகம், 14வது மேளகர்த்தா. இதோட ஆரோணம் அவரோணம் பார்த்தா சரிகமா பதனிசா சானிதா பமகரிசா. சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வத்தம் மற்றும் கைசிகி நிஷாதம், இதுதான் இதோடைய ஸ்வரங்கள். இந்த ராகம் ரொம்ப ஒரு கான்டெம்ப்ளேட்டிவ் மூடு உள்ள ராகம், கொஞ்சம் சீரியஸான துணி உள்ள ராகம் தான். 2 ஸ்வரங்கள் R1 D1, அதாவது சுத்த ரிஷபம் மற்றும் சுத்த தெய்வத்தம், இது ரெண்டும் தான் இந்த ராகத்தோடைய அந்த ஒரு சீரியஸ் டோனை கொடுக்கக்கூடிய ஸ்வரங்களாக அமையுது. நம்ம ஏற்கனவே வனிதா மணி பாடலை பற்றி பேசணும் இல்லையா, அந்த வீடியோவில் இந்த R1 சுத்த ரிஷபம் எப்படி ஒரு சீரியஸான டோன் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த ராகத்துலையும் அதே ஸ்வரம் இருக்கிறது. அதனால் இந்த ராகம் வந்து நல்ல இந்த மாதிரி பக்தி ரசம்க்கு ரொம்ப ஒரு பொருத்தமான ராகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு மெடிடேட்டிவாக கான்டெம்ப்ளேட்டிவாக இந்த ராகம் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை, இந்த பிச்சை பாத்திரம் பாடலை இந்த ராகத்தில் போட்டதில் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இதே ராகத்தில் ராஜா சார் வேற ஒரு சில பாடல்களும் கொடுத்துருக்காரு. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா ஆவோஜு ஆவனார்களி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி ஆத்தாடி ஒன்னாலதா நேத்து ராத்திரி அம்மா. பிச்சை பாத்திரம் பக்தி உணர்வுனா, நேத்து ராத்திரி அம்மா முழுக்க காம உணர்வை சார்ந்தது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் உபயோகப்பட்ட ராகம் ஒன்று தான், அதே ஸ்வரங்கள் தான். ஸோ எப்படி வித்தியாசம் வருது? இதை தான் நான் டுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ராகம் ஒன்று தான், ஸ்வரங்கள் ஒன்று தான், நம்மளுடைய பார்வை தான் வேறுபடுது, அதில் பிரயோகம் தான் வித்தியாசப்படுதே ஒழிய ராகம் ஒரே ராகம் தான். அது போல தான் படைப்பும். இதே ராகத்தை அவர் இன்னும் கூட நிறைய இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு, ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா இந்த பொம்பளை மனசுதாயா, ஆழம் எது ஐயா இந்த பொம்பளை மனசுதாயா. ரொம்ப எமோஷனலான ஒரு பாட்டை இந்த வகுலாபரத்தில் கொடுத்த ராஜா சார் தான். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என்ன போதை சேர்ந்து வரவா, அந்த பாடலையும் இதே வகுலாபரணத்தில் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நான் டுவாலிட்டிங்கிற விஷயத்தை இந்த ராகத்தோடைய ஹேண்ட்லிங்லேயே ராஜா சார் நமக்கு உணர்த்தியிருக்காருன்னு சொல்லணும். இந்த பிச்சை பாத்திரம் பாடலோட காட்சி அமைப்பிலும் இந்த விஷயத்தை நமக்கு உணர்த்தியிருப்பாங்க. இந்த பாடல் முழுக்கவே பிச்சைக்காரர்களின் உலகத்தை சுற்றி வந்திருக்கும். அவங்களுடைய தினசரி வாழ்வை படம் பிடித்து காட்டுற மாதிரி இருக்கும். அவங்களோட லைஃப் ஒரு கடினமான வாழ்வு அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ளும் எல்லா மனித உணர்வுகளும் இருக்குது அப்படிங்கிறத இதில் படம் பிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் காதல் இருக்குது, பாசம் இருக்குது, ஆசை இருக்குது, ஸ்நேகம் இருக்குது அப்படிங்கிறது சின்ன சின்ன காட்சிகள் மூலமாக ரொம்ப அழகாக இதில் காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் பாலா அவர்கள். உடல் ஊனம் தாண்டி ரொம்ப விகாரமான உடல் அமைப்பு கொண்டவங்களாமும் இதில் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் தானே நிஜத்தில். ஸோ ஊனம்ங்கிறது பொருளில் இல்லை, நம்மளோட பார்வையில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இயக்குனர் பாலா இதில் நல்லாவே சாட்டை அடையாக நமக்கு உணர்த்தியிருப்பார். அகோரி தத்துவம் நம்பர் 3, ரெனன்சியேஷன் அண்ட் டிட்டாச்மெண்ட், அதாவது பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. அகோரிகள் இதனால தான் துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளுறாங்க. அவங்களுக்கு இந்த பொருள் பின்னாடி அலையிறதோ அல்லது சமுதாய விதிமுறைகளை மதித்து அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதோ அவங்களுக்கு பிடிக்காதது. அதனால் அதையெல்லாம் துறந்து தான் அவங்க வாழறாங்க. சமுதாய விதிமுறைகளை அவங்க மீறி இருக்காங்கன்னா அதுக்காக சமுதாயத்தை சீர்குலைக்கிறதுக்காக அவங்க பேட் கேர்ள் மாதிரி பண்ணலை. அவங்க அந்த சமுதாய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் எது மேலேயும் பற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை, இந்த பொருளுக்கு பின்னாடி அலையிறது, சமுதாய விதிமுறைகளை அதுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறது, இது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இதெல்லாம் நம்மளோட இந்த பிறவி பெருங்கடலில் மறுபடி பிறவி எடுக்கிறதுக்கான ஒரு நமக்கு ஒரு சங்கிலியாக அவங்க பார்க்குறாங்க. பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம்
இன்று பிதற்றுதே. அருள்விழியால் நோக்குவாய், அருள்விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய், உன் திருக்கரம் என்னை அரவணைத்து உனது அருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். இந்த பொருள் பின்னாடி அலையிறது, இந்த வாழ்வு இப்போ இருக்கிற வாழ்வில் வேணால் கொஞ்சம் சுகங்களை தேடித்தரலாம், ஆனால் திருப்பி திருப்பி இந்த பிறவியை நமக்கு அது கொடுத்துட்டே இருக்குங்கிறதுனால அதை துறக்கிறது தான் மோட்சத்துக்கான வழி அப்படிங்கிறத இந்த வரிகளில் ரொம்பவே அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அகோரி நம்பிக்கை நம்பர் 4, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டிவைன். அதாவது இப்போ நாம் வந்து கடவுளோட அருள் வேண்டாம் என்ன செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம், யாகங்கள் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், பரிகாரங்கள் செய்கிறோம், நேர்த்தி கடன்கள் செலுத்துகிறோம். இந்த மாதிரி பல விதத்துலையும் நாம் அந்த கடவுளுடைய அருள் பெற வேண்டி அலையிறோம். ஆனால் அகோரிகள் என்ன நம்புகிறாங்கன்னா, இதெல்லாம் கூட ஒரு உயர்ந்த வழி வந்து மெடிடேஷன் அப்படிங்கிறது, அதாவது தியானம், ஆழ்ந்த தியானம் ப்ளஸ் அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிசஸ், உடலை வருத்தி கொண்டு வாழறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடவுளை நேரில் சந்திக்க வழி அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இந்த தியானத்துக்கான ஒரு அழகான பாடலாக இந்த பாடலை கொடுத்துருக்கார் ராஜா சார். இந்த பாடலை அவர் ஸ்வரங்களை அவர் பிரயோகித்த விதம் பார்த்தா ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது என்ன ஒரு அமைதி வருமோ அந்த அமைதியை கொடுக்குற மாதிரி இந்த பாடலுடைய ஸ்வர பிரயோகங்கள் அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்திலே பாருங்களேன், பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம், அதுக்கான ஸ்வரங்கள் மாமா மாமா, ஒரே நோட்டு தான், அதை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அதோடைய மீட்டர் ஒண்டி ஒரு ஒரு நோட்டுக்கும் சிலது நீளமாகவும் சிலது குறுகியலாகவும் இருக்குது, பட் ஒரே ஒரு ஸ்வரம் தான். கப மகரி சனி ஐயனே என் ஐயனே, சா 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 சரிக சா சா சா. இதில் நீங்கள் என்ன கவனிக்கலாம்னா, இந்த ஸ்வரங்களில் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது, நிறைய இந்த மாதிரி ஒரே ஸ்வரத்தோடைய ரெப்பீட் நிறைய வருது. இந்த பாடலோடைய முழுக்கவே எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஸ்வரங்கள் வருது, மா 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 ஒரு சா சா சாங்கிறது. ஏன்னா இது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்குது. ரொம்ப பெரிய மூமெண்ட் இருந்தால் பாடலோடைய ஒரு அந்த உணர்ச்சி மிகுதியாக இருக்கும். இது வந்து ஒரே ஒரு லல்லில் இருக்குது, அப்படியே நம்மளை வந்து ஒரு மயக்க நிலையில் கூட்டிகிட்டு போக, ஒரு தியானத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு திறன் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வருது. இதே நீங்கள் இந்த நேத்து ராத்திரி அம்மாவை பாருங்கள், இதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு பாடல் எடுத்துப்போம். மேலே ஆரம்பிக்குது, சின்ன ஊடல் சிலுக்கு சில்லுன்னு தான் இருக்கு ஒன்ன நான் வச்சிருப்பேன் அன்பா. ஸோ படிப்படிப்படியாக இறங்கி வருது, ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது இந்த ஸ்வரப்பிரயோகங்களில். பாடலுமே அந்த ஸ்வரங்களுமே சுற்றி சுற்றி வருது, ஒரே ஸ்வரத்தில் சஞ்சாரம் கிடையாது, அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது இந்த பாடலில் இருக்கிற ஸ்வரங்கள். ஸோ இது வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு மெடிடேஷனில் ஆழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. வேற இதே ராகம்னாலும் அதை ஹேண்டில் பண்ண விதத்தில் இந்த ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காரு இந்த பிச்சை பாத்திரம் பாடலில். அது மாத்திரம் இல்லை, இந்த பாடலில் யூஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதுவுமே வந்து நமக்கு அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள், மெடிடேட்டிவ் மியூசிக்னு தேடினீங்கன்னா நமக்கு சிலது கேட்கும். அதில் பார்த்திங்கன்னா சைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்லோ பீட்ஸாக இருக்கும், பீட்டே இருக்காது, இல்லை ரொம்ப ஸ்லோ பீட்டாக இருக்கும். அது தவிர ஒரு பெல் சத்தம், காங் சத்தம் இதெல்லாம் நிறைய வரும். இதை நம்ம ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்திங்கன்னா பேஸ் ஃப்ளூட்டு, வீணை இதெல்லாமும் இந்த மாதிரி இந்த மெடிடேட்டிவ் டோனை கொடுக்கக்கூடிய ஒரு சப்தங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பாடலில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அகோரி தத்துவம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடிக்கடி என்ன எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், கமெண்ட்லலாமும் நீங்கள் எழுதுறீங்க, ராஜா சார் இப்படியெல்லாம் யோசிச்சு போட்டாரா, நீங்கள் தான் எவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஜா சார் சொல்லியிருக்காரு, நான் கம்போசிங் போகும்போது நான் போய் உட்காந்தேன்னா எனக்கு எங்கேருந்தோ வருது அந்த க்ரியேட்டிவிட்டி, ஒரு டிவைன் சோர்ஸுக்கு நான் கனெக்ட் ஆகிடுறேன் அப்படின்னு எனக்கு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ டிவைன் சோர்ஸுக்கு கனெக்ட் ஆகிட்டா அப்புறம் அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன, அவருக்கு என்ன தேவையோ, இந்த பாடலுக்கு என்ன தேவையோ அவருக்கு, நீங்கள் அதை சரஸ்வதின்னு சொல்லலாம், எனர்ஜின்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் ஒரு டிவைன் எனர்ஜியில் தான் அவர் கம்போஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து ஆழ்ந்த ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை கொண்டவர் தான். அவர் உடலெல்லாம் சாம்பல் பூசிக்கிட்டு அலையலைனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் தான் ராஜா சார். அதனால தான் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அவரால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடியுது. இன்னி வரைக்கும் 80 வயதை தாண்டியும் தன்னுடைய மிஷன் என்ன அப்படின்னு அவர் ஒரு குறிக்கோள் நிர்ணயம் செய்து அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார், எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல். மகா கும்ப மேளாவில் போய் அந்த கங்கையில் நீராட முடியாட்டாலும்
இந்த பாடல் மூலமாக இசையனும் இன்ப வெள்ளத்திலேயாவது முங்க முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ இல்லாமல் நீங்கள் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.